नमस्ते। लाल बहादुर शास्त्री निबंध माध्यमा। भारत माता के सुपुत्र लाल बहादुर शास्त्री हमारे देश के दूसरे प्रधानमंत्री थे। பாரத மாதாவோட நல்ல மகன் லால் பகதூர் சாஸ்திரி நமது நாட்டினுடைய இரண்டாவது பிரதம மந்திரி. உன்கா ஜன்ம அவருடைய பிறப்பு 2 அக்டோபர் 1904 को हुआ. அக்டோபர் 1904 ஏற்பட்டது பிறந்தார். ஆஜாதி கி லடாயி மே உன்ஹோனே பாக் லியா சுதந்திர போராட்டத்திலையும் இவர் பங்கெடுத்துள்ளார். अंग्रेज़ों ने उनको जेल में डाल दिया ஆங்கிலேயர்கள் அவரை ஜெயிலில் போட்டாங்க. उन्होंने 9 साल जेल में बिताए அவர் 9 ஆண்டுகள் ஜெயிலிலேயே கழித்தார். नेहरू जी की मृत्यु के बाद शास्त्री जी भारत के द्वितीय प्रधानमंत्री बने. நேரு ஜியினுடைய இறப்புக்கு பிறகு சாஸ்திரி ஜி பாரதத்தினுடைய இரண்டாவது பிரதம மந்திரி ஆனார். सन 1965 में पाकिस्तान ने भारत पर हमला किया. 1965 வருடத்தில் பாகிஸ்தான் பாரதத்தை ஆக்கிரமித்தது. तब इनकी आज्ञा से भारत के सिपाहियों ने पाकिस्तानी सेना को हराया. அப்போ இவருடைய கட்டளையை கேட்டு பாரதினுடைய சிப்பாய்கள் பாகிஸ்தான் சேனாவை தோற்கடித்தார்கள். ताशकंद में भारत और पाकिस्तान के नेताओं के बीच समझौता हुआ. தாஷ்கண்ட் இடத்துல பாரதம் மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுக்கு இடையில் 2 நாட்டு தலைவர்களுக்கு இடையிலையும் சம்ஜௌதா ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது, ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது, அக்ரிமெண்ட் போட்டாங்க. உசி ராத் அச்சானக் ஹிருதய் கதி ருக் ஜானே சே உன்கா நிதன் ஹுவா. அன்று ராத்திரியே திடீர்னு இதய துடிப்பு நின்று போச்சு. அதனால் அவருடைய இறப்பு ஏற்பட்டது. लाल बहादुर शास्त्री जी में सादगी, ईमानदारी, देशभक्ति, दृढ़ता आदि गुण विद्यमान थे. லால் பகதூர் சாஸ்திரி சாதகி எளிமையானவர், ஹானஸ்டானவர், ஈமான்தாரி ஹானஸ்ட் நேர்மையானவர், தேசபக்தி நிறைந்தவர், திருடுதானா ஸ்ட்ராங்கு திடமான ஒரு எண்ணம் கொண்டவர், ஆதி குணங்களுடைய வித்யமான் தே எல்லாம் சேர்ந்த ஒரு அறிவு நிறைந்தவராக இருந்தார். வே சாந்தி கே பூஜாரி தே அவர் அமைதியான சுபாவம் உள்ளவர், அமைதியை விரும்புவர். வே ஜித்னே நம்ரத்தே அவர் எவ்வளவு மென்மையானவரோ, நம்ர மென்மை, நரம்னாலும் சொல்லலாம், நம்ர. உத்னே ஹி கட்டோர் தே எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு அமைதியானவரோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு கடினமானவரும் கூட. सिर्फ 1.5 साल तक प्रधानमंत्री के पद पर रहकर उन्होंने बड़ा चमत्कार कर दिखाया. 1.5 साल 1.5 வருடம்தான், 1.5 வருடம் மட்டும் பிரதம மந்திரியோடைய பதவியில் இருந்துக்கிட்டு அவர் நிறைய பெரிய பெரிய சாதனையெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காரு. சமத்கார் ஒரு அதிசயத்தையே நிகழ்த்தி இருக்கிறார். इसलिए हम उनको हमेशा याद करते रहेंगे. ஆகையால் நம்ம அவரை எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருந்துகிட்ருப்போம். தன்யவாத்.